Hey guys, welcome to The God Venture. So hey guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கண்ணப்பா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். To be honest and frank, no idea. எனக்கு இந்த படத்தை பத்தி சுத்தமா ஐடியா கிடையாதுங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபேண்டசி ட்ராமான்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அண்ட் நம்ம விஷ்ணு மன்சு அவர் தான் வந்து லீட் ஆக்டராக பண்ணியிருக்காங்க. அண்ட் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. பிரபாஸ் சார் இருந்தாங்க, மோகன்லால் சார் இருந்தார், அண்ட் அக்ஷய்குமார் இருந்தாங்க, அப்புறம் வந்து காதல் அகர்வால் மேம் இருந்தாங்க. இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கருணாஸ் சார் இருக்கார், அப்புறம் சரத்குமார் சார்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இட் லுக்ஸ் லைக் அ பிக் ஃபிலிம். ஸோ அதனால் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோன்னே சரி ஓகே ரியாக்ட் பண்ணிடலாமேன்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். ஐ ஹாவ் நோ எக்ஸ்பெக்டேஷன். இந்த ட்ரெய்லர் என்னை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதை பொறுத்து தான் நான் இந்த படம் பார்க்குறதும் பார்க்காததும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக இந்த ட்ரெய்லர் நான் பார்க்க போகிறேன். கொஞ்சம் விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இது வந்து இவங்க 4 பேரும் கேமியோ பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும். பிரபாஸ் சார், மோகன்லால் சார், காதல் அகர்வால் மேம், அக்ஷய்குமார் சார், இவங்க எல்லாருமே கேமியோ பண்ணுறாங்க. பட் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபோட்டோஸும் போட்டிருக்காங்க. ஸோ மேபி ஒரு எக்ஸ்டெண்ட் கேமியோவாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரியும் இந்த படத்தை பற்றி எனக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம். ஸோ அதில் வந்து எதுக்கு வெயிட் பண்ணணும், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். சிவன் கேரக்டர் பண்றாரா? విష్ణు మంచు వాయులింగాన్ని చేరడం అసాధ్యం. వాయులింగం మీద దుర్మార్గుల చూపు పడింది. ఈ వాయులింగ రహస్యం కాపాడటానికి నా ప్రాణాలు సైతం అర్పిస్తాను. ఈ గూడెంలో ఏ బిడ్డకి ఆపద రానివ్వను. ఇది నా ఆన, తిన్నది ఆన. శివుణ్ణి రాయి అంటావా? రాయిని రాయనక ఏమంటారు నమ్మరాని? వినపడని వాడికి విన్నపాలెందుకు, వీళ్ళకి దండాలెందుకు? దేవతని ధిక్కరించే వాడికి, పెద్దల మాటకు విలువ ఇవ్వనోడికి ఈ కూడంలో చోటు లేదు. ముందు ఆ రాయిని తీసుకెళ్లి అడవిలో పడేస్తే గానీ నీకు పిచ్చి తట్టదు. తప్పు మావా, అలా అనకూడదు. ఇలాంటి వాడు మీకు గొప్ప భక్తుడవుతాడని నమ్మకం ఏంటి ప్రభు? పాటి నేను ఆ సమయం కోసం ఎదురు చూస్తూ ఉన్నాను. ఓకే, శివన్ పార్వతి పண்றாங்க. నైస్. రుద్రా, ఎవరు నువ్వు? ఓ మై గాడ్, ఆ పెద్దోళ్ళందరికంటే నేనే పెద్దోళ్ళు. సమ్మర్ గంగా. ఓ మై గాడ్, ఈ సృష్టిలో లేడు. ఏమో అనుకున్నాను, నువ్వు నీ దేవుడు తోడు దొంగలే. శివయ్య అని మనసారా పిలు. అది జన్మలో జరగదు. ఓ సంతటోడివా? మోహన్లాల్ సార్. వెలివిచ్చలో నీకన్నా గొప్పవాడొకడు ఉన్నాడని తెలిసి అతని బొట్టని పెంచింది నువ్వే కదా. వెళ్ళబోయా, వెళ్ళిక నుంచే. నేనింక నిన్ను వదలను. ఇది నా ఆన, తిన్నది ఆన. శివలీల. நைஸ்ங்க, நல்லா இருக்கு. எனக்கு அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் புரியல. நான் தமிழ்லையும் பார்த்துட்றேன் ஒரே செகண்டு. நல்லா இருக்கு. எனக்கு அந்த பிரபாஸ் வந்தார் பார்த்தீங்களா, பிரபாஸ் வந்ததுலேருந்து அந்த ட்ரெய்லர் மூடே மாறிடுச்சு. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டிலாக போச்சு. பிரபாஸை காமிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு டைலாக் ரொம்ப புரியல. நம்ம தமிழில் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, இப்போ புரியுது. வாயுலிங்கத்துக்காக
தின்னாவையும் அவன் கூட்டத்தையும் காட்டையும் நாசமாக்கி இந்த வாயுலிங்கத்தை நான் கொண்டு வருவேன். அந்த தின்னா சாதாரண ஆள் இல்ல. அவனை தாண்டி வாயுலிங்கத்தை தொடர்ந்து சாத்தியமே இல்லை. வாயுலிங்கத்து மேல கெட்டவங்க கண்டுபட்டுச்சு. இந்த வாயுலிங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பேன். இந்த பட்டியல எந்த குழந்தைக்கும் ஆபத்து வரவிட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. ஓகே, புரியுது புரியுது. சிவனை கல்லுன்னு சொல்றியா? கல்லுன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவோம் ராணி? காது கேட்காதவன் கிட்ட எதுக்கு கோரிக்கை வைக்கணும், அவங்களை எதுக்கு வணங்கணும்? தெய்வத்தை எதுக்குறவனுக்கு பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு இந்த பட்டியல இடம் கிடையாது. ஓகே, இந்த கல்லை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள போட்டாதான் அவனோட பைத்தியம் குறையும். தப்பு மாமா, அப்படிலாம் சொல்லாத. அப்பேற்பட்டவன் உங்கள் தீவிர பக்தனாக மாறுவான் என்று எப்படி நம்புகிறீர்கள் பிரபு? உன்னோடு சேர்ந்து அந்த நேரத்திற்காக நானும் காத்திருக்கிறேன். ருத்ரா, ஏய் நல்லா இருக்குங்க அந்த இது சீக்வென்ஸ். யார் நீ? அந்த பெரியவங்களுக்கெல்லாம் நான் தான் பெரியவன். சின்ன மிஞ்சின சிவபக்தனா இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. என்னமோ நினைச்ச நீயும் சாமியும் கூட்டு கலவானிங்க தான். சிவையான மனசார கூப்பிடு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய ஆளா? வில் வித்தியில் உன்னை விட சிறந்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ அறிந்தது. அவன் கட்டவில்லை வெட்டி எடுக்க வைத்த அந்த அர்ஜுனன் தானே நீ? கிளம்பியா, இங்க இருந்து கிளம்ப. இனிமே நான் உன்னை விட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. சிவலீலை. ஓ ஏ இப்போ புரியுதுங்க. நைஸ் நைஸ் நைஸ், ரியலி நைஸ். நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். ஓகே, அதாவது வந்து தின்னான்ற ஒருத்தன், அவன் தான் வந்து கண்ணப்பா. அவனுக்கு வந்து சிவன் மேலே நம்பிக்கையே கிடையாது. அப்படின்ற ஒருத்தனுக்கு சிவன் என்னென்னலாம் பண்ணி நான் தான் கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவனுக்கு எப்படி ஏற்படுத்துறாருன்ற மாதிரி தான் இந்த கதை மூவ் ஆகுது. நல்லா இருக்கு, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பிரபாஸ் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த ட்ரெய்லர் மூடே வேற மாதிரி மாறுதுங்க. சூப்பராக இருக்கார் அவர் பார்க்கறதுக்கும். அவர் அதுவும் தமிழ் டப்பிங்கும் அதே ஆக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க கேரக்டருக்கு எல்லா லாங்குவேஜ்லையுமே அவங்க தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் அந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எனக்கு வந்து தெலுங்கில் பார்க்கும்போது புரியல, தமிழில் பார்க்கும்போது புரிஞ்சுது. அதாவது வந்து இந்த பையன் தின்னான்ற சின்ன பையன் வந்து கடவுள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அந்த சிவலிங்கத்து மேலே தூக்கி போடுறான். அது வந்து நேராக போயிட்டு சிவன் கையில் விழுது. சிவன் அதை பிடிக்கிறாரு. இவன் வந்து எப்போ உங்கள் பேரை நீங்கள் தான் கடவுள்னு எப்போ சொல்ல போகிறான்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க சிவன்கிட்ட. அதுக்கு வந்து சிவன் வந்து ருத்ரான்னு ஒருத்தர் அனுப்பி அவர் மூலியமாக சேர்ந்து அவருக்கு வந்து சிவன் மேலே ஒரு நம்பிக்கை வருதுன்ற மாதிரி இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. எனக்கு படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, எந்த மாதிரி கதை இருக்க போகுதுன்னு தெரியல. சில ஷாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மோகன்லால் சார் வர ஷாட்ஸாக இருக்கட்டும், அவர் வரும்போது அந்த இன்னொரு அம்பை குத்தி கிழிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷாட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் இஸ் ரியலி குட்ங்க. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கணும்னு நம்புகிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.